ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா அச்சு முறுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இதை வாஷ் பண்ணிட்டு டவல் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 5 to 10 மினிட்ஸ் ஃபேன் கீழே வச்ச அப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சிங்கன்னா ஃபைன் பவுடரா வரும். இதை நம்ம ஜலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் மிக்ஸி ஜார் எடுத்துட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 4 ஏலக்காய் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அரை முறை தேங்காவை கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணி அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக 1 கப் தேங்காய் பால் பவுடர் பண்ண சுகர் மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கிறிஸ்பினஸ்க்காக நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கிறோம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பவுலில் அரிசி மாவு வச்சிருந்தோம், அது கூட இந்த அரைச்ச ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1 கப் தேங்காய் பாலில் நம்ம 1/4 கப் ஆல்ரெடி சேர்த்துட்டோம். பேலன்ஸ் இருக்க தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பிளாக் செசமி சீடை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அச்சு முறுக்கோட அச்சை எண்ணெயில் ஹீட் பண்ண விடுங்க. ஹீட் பண்ண அப்புறமா இந்த மாவில் டிப் பண்ணி பொரிக்கிறதுக்காக ரெடி ஆயிடுச்சு. இந்த அச்சு முறுக்கு ஆட்டோமேட்டிக்காக அச்சுலேருந்து கீழே விழுந்து எண்ணெயில் 2 பக்கமும் இதை திருப்பி போட்டு பொரிஞ்ச அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அச்சு முறுக்கு எடுத்து கையில் வச்சு உடச்சி காட்டுறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.